தையிட்டி சர்வாதிகார விகாரை இடிக்கப்பட வேண்டும். ஸ்ரீதரன் எம்பி அதிரடி. 7.6 டிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. டிரம்பின் முடிவால் இலங்கையில் நெருக்கடியான 4000 பேர். ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட மகிழ்ச்சி செய்தி. எம்பிக்களின் ஓய்வூதிய திட்டம் ஒழிப்பு. அனுர அரசு எடுக்க உள்ள நடவடிக்கை. அவ்வித அச்சமும் வேண்டாம். வருகின்றது வாகனங்களை ஏற்றிய கப்பல். அஸ்வசும கொடுப்பனவு. சஜித் பிரேமதாச வெளியிட்ட கருத்து. லசந்த விக்ரமுதுங்க கொலை சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டார்களா? வெளியானது அறிவிப்பு. தற்போதைய ஜனாதிபதி அனுரு கூறியதை போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடகமயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விகாரையை உடைக்க வேண்டும் என தான் கூறியமை இனவாத கருத்து அல்ல, சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் இதுவே தீர்வு. தையிட்டி காணி விவகாரம் குறித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று தையிட்டி காணி உரிமையாளர்கள் முன்னெடுக்க உள்ள போராட்டத்தில் நானும் கலந்து கொள்ள உள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலுமின்றி எஸ்விஸ்ம திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? வறுமையை ஒழிப்பதற்கு முன்னர் காணப்பட்ட திட்டங்களை விட எஸ்விஸ்ம சிறந்ததென கூறுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்காலத்துக்கான பட்ஜெட் என்ற துணைப்பொருளில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற மாநாடொன்றில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், தற்போதுள்ள வறுமை நிலை தொடர்பில் எவ்வித புரிதலுமின்றி அஸ்வசும திட்டத்தின் வெற்றி குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? வறுமை நிலை தொடர்பில் சரியான தரவுகள் அரசாங்கத்திடமும் இல்லை. வறுமை நிலை அதிகரித்தமை தொடர்பில் சர்வதேச நிறுவனம் ஒன்று தரவுகளை வெளியிட்டிருந்தது. அதற்கமைய 1/3 பகுதி மக்கள் வறுமையில் இருப்பதாக கூறப்பட்டது. அந்த வகையில் முன்னர் காணப்பட்ட வறுமை நிலைமையை ஒழிப்பதற்கான வேலை திட்டங்களை விட அஸ்வசும வேலை திட்டம் சிறந்தது என கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அது திட்டமிடலற்ற பெருமளவில் அரசியல் மயமாக்கப்பட்ட தொழில்நுட்ப அடிப்படையிலின்றி தரவுகளின்றி நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் எனவும் கல்வி சீர்திருத்தங்களுக்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கிடையே நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்திப்பின் போது கல்வித்துறையிலும் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைகளிலும் உள்ள பல பிரச்சினைகள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள், சம்பள முரண்பாடுகள், தொழில்முறை பிரச்சினைகள், ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள், பாடசாலைகளில் மாணவர்களை சேர்த்தல், நிதி வசூலித்தல், தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு, புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவினா அமைப்பில் உள்ள சிக்கல் சூழ்நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு அரை அரசு பாடசாலைகளில் கட்டணம் வசூலிப்பது, வகுப்பு அளவுகளை 35 மாணவர்களுக்கு மட்டுப்படுத்துவது, வகுப்பு அளவுகளை மட்டுப்படுத்துவது மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைக்கான வெட்டு பரீட்சைகளை நடாத்துவது போன்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் தொடர்புடைய எந்த ஒரு சந்தேக நபரையும் விடுவிக்க சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவுறுத்தவில்லை என்று சட்டமா அதிபரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான பரிந்த ரணசிங்க கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். எனினும் லசந்த விக்ரமதுங்கவின் சாரதியை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அது தொடர்பான வழக்கில் இருந்து சமீபத்தில் விடுவிக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நபர் 2009ஆம் ஆண்டு தான் கடத்தப்பட்டதாக 2015ஆம் ஆண்டு காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதன்படி 3 சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்ட அவர்களிடம் விசாரணைகள் நடாத்தப்பட்டன. ஆனால் அவர்கள் மீது வழக்கு தொடர எந்த ஆதாரமும் இல்லை. அதன்படி சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை விடுவிக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் லசந்த விக்ரமதுங்கவின் கொலையுடன் எந்த வகையிலும் தொடர்புடையது அல்ல என்று சட்டமா அதிபர் உறுதியாக கூறியுள்ளார்.
பிப்ரவரி 2ஆம் திகதி இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து பிப்ரவரி 25 முதல் 27 வரையான காலப்பகுதிக்குள் முதல் தொகுதி வாகனங்களை ஏற்றிய கப்பல் வருகை தர உள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மேனேஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இறக்குமதியாளர்கள் அனைத்து வகை வாகனங்களுக்குமான புதிய கடன் கடிதங்களை வெற்றிகரமாக திறந்துள்ளதாக கூறியுள்ளார். 2வது மற்றும் 3வது ஏற்றுமதிகள் மார்ச் மாதத்திற்குள் அனைத்து வாகன வகைகள் உள்ளடக்கியதாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது நீண்டகால இறக்குமதி செயல்முறையின் தொடக்கத்தை குறிக்கும் என்பதால் பீதியடைய தேவையில்லை என்று அவர் நுகர்வோருக்கு உறுதியளித்துள்ளார். ரூபாய் 6 மில்லியனிலிருந்து வாகனங்கள் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுசுகி ஜப்பான் ஆல்டோ மற்றும் சுசுகி வேகன் ஆர் எஃப்எக்ஸ் மாடல்கள் ரூபாய் 6 மில்லியன் முதல் 6.5 மில்லியன் வரையில் விலை இறக்கம். டொயோட்டோ ஜாரிஸ் ரூபாய் 6.5 மில்லியனிலிருந்து கிடைக்கும். டொயோட்டோ விட்ஸ் உற்பத்தியாளர்களால் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் டொயோட்டோ ஜாரிஸால் மாற்றப்படும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். புதிய வாகனங்கள் வருகையை தொடர்ந்து பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகள் தற்போதைய சந்தை விலையிலிருந்து 25% வரை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தின் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனம் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு வழங்கும் மேம்பாட்டு உதவியை நிறுத்த புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு இலங்கையில் அந்த நிறுவனத்திடமிருந்து உதவி பெறும் அரசு சார்பா நிறுவனங்களில் பணிபுரியும் 4000க்கும் மேற்பட்டோரின் வேலைகளை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. 1961 ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியின் நிர்வாகத்தின் போது நிறுவப்பட்ட USAID நிறுவனம் பல்வேறு நாடுகளில் உள்ள அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் மனிதாபிமான உதவி, மேலாண்மை உதவி, வாழ்வாதார மேம்பாட்டு உதவி மற்றும் நிலைமாறுகால நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உதவிகளை வழங்கியது. 1961 முதல் இன்று வரை இலங்கை பெற்ற உதவித்தொகை 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது தோராயமாக 350 பில்லியன் ரூபாவாகும். இருப்பினும் புதிய அரசாங்கத்தின் உதவி நிறுத்தப்பட்டால் பல வளரும் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கேடி சித்ரஸ்ரீ குழுவின் பரிந்துரையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ஒழிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அரசு சமர்ப்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். எம்பிக்கள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதி குறித்து கருத்து தெரிவித்த விஜயபால அந்த வாக்குறுதியின்படி ஏற்கனவே செயல்பட்டதாக கூறியுள்ளார். நாங்கள் அரசாங்கத்தை எவ்வாறு நடாத்துகின்றோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் இதுவரை எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனம் வழங்கப்படவில்லை என்பதையும், வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவின் விலை ரூபாய் 450 2000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட 51 அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளும் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் கொடுப்பனவுகளையும் நாங்கள் குறைத்துள்ளோம். எம்பிக்களுக்கான நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை குறைக்கும் பிரேரணைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே மற்றும் ஓய்வூதியத்தை ஒழிக்கும் பிரேரணைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் ஆகியோர் முன்வைத்தமை தொடர்பாக விஜயபால பதிலளித்துள்ளார். அவர்கள் இந்த பிரேரணைகளை முன்வைத்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை ஒழிப்பதற்கான எங்கள் திட்டத்தை நாங்கள் இறுதியில் முன்வைக்கும் போது அவர்கள் எங்களுடன் உடன்படுவார்கள் என்பதை இது காட்டுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். கரீபியன் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர்கள் ஆழத்தில் இன்று காலை ஏற்பட்டுள்ளது. டிக்டர் அளவுகோலில் 7.6 நிலநடுக்கமானது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேமன் தீவுகளுக்கு தென்மேற்கே 209 கிலோமீட்டர் தொலைவில் கரீபியன் கடலில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பல தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.